தொடர்ந்து மீன ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பது பற்றி திருமதி பாரதி ஸ்ரீதர் மீனராசி 12வது ராசியான மீன ராசிக்கு வந்து 4ஆம் இடத்திற்கு போகிறார் குரு பகவான். இப்போது எல்லா பயிற்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் மீன ராசிக்கு வந்து கொஞ்சம் அவ்வளவா சுப பலன்களை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ராசியிலேயே சனி பகவான் இருக்கார், 12ல் ராகு, 6ஆம் இடத்தில் கேது, இந்த மாதிரியான அசுப கிரகங்களினுடைய அந்த தாக்கம் வந்து மீனராசிக்கு அதிகமாக இருக்குது. கேந்திரத்திலேயே ஜென்மத்தில் சனி கேந்திரத்தில் குரு அப்படிங்கும்பொழுது நிறைய பகையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் குறிப்பாக உங்களுடைய கூட்டு தொழில் முயற்சி அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆஃபீஸ்லேயுமே நம்மளா ஒரு விஷயத்தை எடுத்து போய் மேலதிகாரிகளிடம் சொல்லும் பொழுது அது வந்து ரொம்ப சாதகமாக இருக்காது. ஸோ அவங்க டீம் லீடர் சொல்கிறாங்களா நீங்கள் இது பண்ணுங்கன்னு பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை தேவையில்லாமல் போய் மற்றவங்க இடத்துல இம்போஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய சாதக பலனை வந்து கொடுக்காது. ஸோ மீனராசியில் பெண்களும் சரி, ஆண்களும் சரி, குழந்தைகளும் சரி, அடுத்த ஒரு வருட காலம் நமக்கு வந்து ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கண் இருந்தும் குருடு, காது இருந்தும் செவிடு, வாய் இருந்தும் ஊமைன்னு இருந்துட்டா இந்த கிரக பயிற்சிகளில் யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. பட் ஜென்ரலி ஒரு மனிதனினுடைய மனசோ குணமோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்புறம் கிரகங்கள் அதோடைய பலனை கொடுக்காது இல்லையா. ஸோ மீனராசிக்காரர்கள் அனுதினமும் ஏதாவது ஒரு மந்திர உபதேசம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய குருமார்கள்ட்ட ஒரு அம்மனுடைய வழிபாடோ இல்லை முருகன் வழிபாடோ, உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை அனுதினமும் செய்தாலே கிரகங்களினுடைய தோஷங்கள் குறையும். மிக்க நன்றி அம்மா. தொடர்ந்து திரு பீமராஜ ஐயா, மீனராசி. மீனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்திற்கு வரார். இதை வந்து அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ குரு வந்து பலன் தரக்கூடிய நிலையில் இல்லைன்னு சொல்லும்போது மற்றைய ஆண்டுகோள்களாக இருக்கக்கூடிய சனி, ராகு, கேதுல சனி வந்து ஜென்ம சனியாக இருக்கார், ராகு 12ல் இருக்கார், கேது 6ஆம் இடத்துல இருக்காருன்னு அம்மா சொன்னாங்க. இது போல் உங்களுக்கு கிரகநிலை சாதகமாக இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாரும் இது போல் சாதகமாக இல்லைன்னும் போது பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதில் 6ல் கேது இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அற்புதமான பலன் தரக்கூடிய ஒன்றாக எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் இடத்துல 3, 6, 11ஆம் இடங்கள்லாம் வந்து அசுப கிரகங்கள் வந்தால் நல்லது தான். 6ஆம் இடத்துல கேது வரக்கூடிய அம்சத்தில் நீங்கள் வந்து அவரை துணையாக அழைக்கலாம். 6ஆம் இடம் சொல்லும்போது சத்துரு ஜெயம் அப்படின்னு சொல்லுது. அப்போ சத்துரு ஜெயம்னா, சத்துருன்னு சொன்னாலும் நம்ம எல்லாருக்கும் முதல்ல என்ன ஞாபகம் வருதுன்னா, நமக்கு வெளியிலேருந்து யார் கஷ்டம் கொடுக்குறா, யார் முன்னேற்றத்தை தடுக்கிறா, யார் நம்மளதை பறிக்கிறா, யார் கெடுக்கிறான்றது அது வந்து 2வது தான். சத்துருன்னா முதல்ல உள்ளே போகணும். நமக்குள்ளே இருக்கிற சத்துரு என்ன, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம குழந்தைங்க இல்லை, நம்முடைய வாழ்க்கை துணை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நாம் இருக்கிறோமா, காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறோம்னு நினைக்கிறோம், அலாம் வைக்கிறோம், எத்தனை பேர் எழுந்துக்கிறோம், படிக்கணும்னு நினைக்கிறோம், படிப்பை விட்டுட்டு விளையாட போகிறோம், வேலை பார்க்குற நேரத்தில் கூட ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்கோம், பிஸ்னஸ் பண்ணும்போதும் கூட அது நம்மளது தான், நம்ம தான் முதல் போட்டிருக்கோம். இருந்தாலும் வேறு எவ்வளவோ விஷயங்கள் வந்து இந்த மாயை சிற்றின்பங்கள் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ நாமளே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அப்போ மற்றவங்க எப்படி இருப்பாங்க? அப்போது இந்த சத்துரு ஜெயம்னு சொன்னால் முதல்ல நீங்கள் உங்களை ஜெயிக்கணும். ஜென்ம சனி இருக்கும்போது அதை செய்யுங்க. காலையில் எந்திரிங்க, வேலை அன்னைக்கு என்ன இருக்குது இல்லை அதெல்லாம் விட்டுருங்க, முதல்ல எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சோடனே குளிச்சிருங்க, குளித்தோடனே கோயிலுக்கு போயிடுங்க. இல்லை கோயிலுக்கு போக முடியலையா, வீட்டில் ஒரு பூஜை பண்ணுங்கள். பூஜைலாம் பண்ண தெரியாத விளக்கு ஏற்றுங்க. இல்லை நாங்கள் ஆண்கள்லாம் விளக்கு ஏற்ற மாட்டோம், ஆண்களும் தாராளமாக ஏற்றலாம், பெண்கள் ஏற்றுனா போய் கும்பிடுவோம் சொன்னால் ஜஸ்ட்டு போய் பூஜை அறையில் நின்று சுவாமியை பார்த்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு உட்காந்து யோசனை பண்ணுங்கள், எழுதுங்க, பிளான் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா கேதுவிடத்திலிருந்து வருது. கேது யாரெல்லாம் வந்து சுத்தமாக இருக்கிறாரோ, நல்ல ஸ்நானம் பண்ணுறாரோ, பூஜை பண்ணுறாரோ அவருக்கு துணையாக இருப்பார். யாரெல்லாம் வந்து சுத்தபத்தம் இல்லாமல் இருக்கிறாரோ, நாத்திகம் பேசின்னு இருக்காரோ, நாத்திகம்னா கடவுள் மறுப்பு மட்டும் கிடையாது, நாத்திகம்னா அம்மா அப்பா சொல்கிறத கேட்காம இருக்கிறது, அது ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், அப்படிப்பட்ட விஷயங்களை தவிருங்க. நீங்கள் வந்து சத்துரு ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யுங்க, கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும். அதற்கு துணையாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது விநாயக பெருமான் தான். விநாயக பெருமானை வழிபடுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மிக்க நன்றி ஐயா. திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன், மீனராசி. மீனராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. ஊர் உலகத்துக்கே தெரியும். பிரச்சனைக்குரிய ராசியாக தற்சமயம் இருக்கக்கூடியது மீனராசி தான். மீனராசிக்கு பொதுவாகவே ஆசைகள் ரொம்ப அதிகம், அன்லிமிட்டெட் டிசையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மீனராசியில் 2 பக்கமாக இருப்பாங்க. ஒன்று வந்து ஆன்மீகத்தை தேடிய ஒரு பயணம் இருக்கும், எதுவுமே வேணாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்கும், எல்லாமே வேணும் அப்படின்னு 2மே அது மீனராசிக்குள்ளே தான் இருக்கும். மீனராசிக்கு இப்போ சனி வேறு ராசியை பிடிச்சிட்டார். சனி வந்து ராசியை 7ரை சனி, ஜென்ம சனினா என்ன அர்த்தம்னா,
சந்திரன் என்பது மைண்டு. அந்த மைண்டை வந்து சனி போய் உட்கார்றாரு, மைண்டை கேப்டிவேட் பண்ணுறாருன்னா அதுதான் 7th சனி, ஜென்ம சனி. மைண்டு முதல்ல வேலை செய்யாது. சனி பகவானுடைய இதுதான் அங்கே வேலை செய்யும். ஸோ அதனால் மைண்டை வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும், புகழ், பதவி, பேர், பணமெல்லாம் இருந்தாலும், ஒன்ஸ் உங்களுக்கு சனி வந்து மைண்டை பிடிச்சிட்டாருன்னா உங்களுக்கே ஆப்போசிட்டாக நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அதான் அதில் விஷயம். உங்களுக்கே ஆப்போசிட்டாக நீங்கள் பேசுவீங்க. உங்களுக்கு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த விஷயத்தை நீங்களே செய்வீங்க. ஆனால் இதெல்லாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது எதுவுமே உங்களை பாதிக்குதுங்கிறது தெரியாமையே செய்வீங்க. இந்த குரு பயிற்சி மூலயமா என்ன அப்படின்னா, கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது. பெரிய அளவில் இல்லைனாலும் கூட 8, 10, 12ஆம் வீடுகளை பார்க்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் உட்கார்ற ராசிநாதன், உங்கள் ராசி இன்னொரு ராசி, அதாவது தனுசு ராசி ஜீவனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல ஓரளவுக்கு கெட்டியாக பிடிச்சிக்கலாம். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு அப்படியே அந்த எதிர்கரையை நீந்தி போகலாம். ஆனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, இப்போ சனி பயிற்சியெல்லாம் ஆயிருக்கு, இப்போ குரு பயிற்சி வந்து ஆகப்போகுது. இந்த தாக்குதல்லேருந்து வரக்கூடிய ரிலீஃப் ஆனது மே 14க்கு பிறகு உங்களுக்கு நடக்கும். அதாவது ஓரளவுக்கு 8ல் வந்து குரு பார்க்கக்கூடிய பார்வை வர்றதுனால 5ஆம் பார்வையாக ஒரு அதிர்ஷ்டம், சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது. அதே மாதிரி 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஊரே தீப்பற்றிக்கிட்டு எரிஞ்சா என்னையா, எனக்குள்ளே சுற்றி 500 விஷயம் இருந்தாலும் நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா டயர்டாயிருவாங்க. பிரச்சனைகளை பார்த்து பார்த்து என்ன ஆயிடும்னா ஒரு அளவுக்கு மேலே டயர்டாகி தூக்கம் வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி தூங்கிடுவாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டறதுக்கு குரு இந்த மாதிரி அந்த மீனராசி அன்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல வந்து இவங்களுடைய ஒழுக்கம், டிசிப்ளின். ஏன்னா டிசிப்ளினுக்கும் நம்ம நடந்துக்கிற விதத்துக்கும் கிரகத்துடைய பலன்களுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. ஏற்கனவே டைம் சரியில்லாத நேரத்தில் கண்ணாப்பினா வேலையெல்லாம் செஞ்சோம்னா இன்னும் அதிகமாகும் அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி எளிமையாக வாழ கற்றுக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே கண்டிப்பாக வந்து பெருமானை கும்பிட வேண்டும். அதாவது முருகப்பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். முருகன் தான் வந்து கலியுக தெய்வம், அது கண்கண்ட தெய்வம். அவரை வந்து விடவே கூடாது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியை வேண்டி வரும்பொழுது மீனராசினவர்களுக்கு இந்த 7.5 சனி பாதிப்பிலேருந்து இந்த குரு பயிற்சியோட நல்ல பலன்கள் இன்னும் நிறையா கிடைக்கும். மிக்க நன்றி ஐயா. திரு மகேஷ் ஐயர், மீனராசி. மீனராசி குரு பயிற்சி 2025. இந்த 2025க்கு குரு பயிற்சி வந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம நிறைய 7.5 சனி ஆட்களை பார்த்துருக்கோம். என்ன பாதிக்க போகுது அப்படின்னு அந்த கொஸ்டின் மார்க் எடுத்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உடம்பை படுத்துமா? சரி, இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு உடம்பை ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டு வாங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஃபேமிலியில் இஷ்யூஸ் வருது எதுக்கு? 2 எண்ணத்துக்கு. ஒன்று ஃபினான்ஷியலாக வரும், அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பேச்சில் வரும். மேடம் சூப்பரான ஒரு வார்த்தை வந்து சொன்னாங்க. அதாவது காது இருந்தும் கேட்கக்கூடாது, கண் இருந்தும் பார்க்கக்கூடாது, வாய் இருந்தும் பேசக்கூடாது. என்ன ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை ஒரே அப்படி ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. ரொம்ப கஷ்டமானது. அது ஒரு மெடிடேட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெடிடேட் ஸ்டேட்டில் உங்கள் மைண்டை கொண்டு போய் நிறுத்திட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் எதில் வந்து ரொம்ப பேர்டன் அனுபவிப்பீங்கன்னா, ஒருத்தர் வீடு கட்டினா, சார் வீடு கட்டினேன், பயங்கரமாக செலவு பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணான், இந்த கல்யாணத்துக்காக நான் நிறையா செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் 7.5 சனியில் உங்களை பார்க்க வைக்கும். ஏன்னா அனுபவத்துக்கு நான் சொல்கிறது, எக்ஸாம் பீரியடில் ஒருத்தருக்கு பதட்டம் இல்லைன்னா, சரியாக படித்தா பதட்டம் இருக்காது, சரியாக படிக்கலைன்னா பதட்டம் இருக்கும். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் சமாளிக்க முடியும். ஏன்னா புலிப்பாணியோட நீங்கள் ஜோதிடத்தில் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்கிறார். 300 வரிகள் தான், அதாவது 300 பலன்களில் நான் எல்லாத்தையும் அடக்கிட்டேங்கிறார் புலிப்பாணி ஜோதிடத்தில். அதில் கேந்திரஸ்தானம்ங்கிறது மிகப்பெரிய பலம். தன்னுடைய சொந்த வீட்டினுடைய அதிபதி கேந்திரத்தில் போய் உட்காந்துருக்காரு. இதுக்கு மேலே என்ன வரணும் அப்படிங்கிறார். நடுவில் ஒரு 2 மாதம், கிட்டத்தட்ட 2-3 மாதம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. குரு கரெக்டாக 5ஆம் இடத்துக்கு வந்துட்டு திருப்பி வராரு. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். சனி பகவான் நிதானத்தை கொடுக்கும். ஒன்றும் இல்லை, யோசித்து செயல்பட்டால் பெரிய மனிதர்கள் ரொம்ப சின்னதாகவும், அதே மாதிரி சாதாரண மனிதர்கள் நான் பெரிய மனிதர்களாக நினைத்து கொள்ளக்கூடிய மனோபாவத்தை கொடுப்பார். இதை மட்டும் மாற்றிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். 12ஆம் இடத்துல ராகு யோகராஜன் சொல்லுவாங்க. மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிடாதீங்க, அது மட்டும் போதும்னு சொல்லலாம். மற்றபடி குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வழிபடக்கூடிய தெய்வம் ரொம்ப அற்புதமாக சுபாஷ் அண்ணா சொன்னார், அண்ணாவும் சொன்னார், திருச்செந்தூர் முருகன் சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களையும் பரிகாரங்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி, மிக்க நன்றி.